இந்தியா மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் மீண்டும் முறியடித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் இந்தியா மீது ஒரு தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. வழக்கம் போல பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் இந்த முயற்சியை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தானில் இந்தியா மேற்கொண்ட பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லையோர பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடல்களில் ஈடுபட்டு வருகிறது. நேற்றைய தினம் இரவு நேரங்களில் இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு பிறகாக அதனுடைய எதிரொலியாக மீண்டும் அதற்கு பதில் தாக்குதல் நடத்துவோம் என்ற உறுதியோடு பாகிஸ்தான் உள்ளே நுழைந்து 15 இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதை வெற்றிகரமாக இந்தியா செய்து முடித்திருந்தது. இன்று இரவோடு இரவாக அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்ததை முடிவெடுத்த நிலையில தற்பொழுது மீண்டும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அவர்கள் அந்த தாக்குதலுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ட்ரோன்களை கொண்டு இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை தாக்குவதற்காக முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். நடு வானிலேயே இந்தியாவினுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விக்ரம் மிஸ்ரி இது தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இன்று மாலை தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் தான் பதற்றத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது. இந்தியா போரை விரும்பவில்லை, பதற்றத்தை ஏற்படுத்தவில்லை. பாகிஸ்தானுடைய செயல்களுக்கு எதிர்வினையாற்றுவது மட்டும்தான் இந்தியாவுடைய வேலையாக இருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் போருக்காக செல்வதோ அல்லது பதற்றத்தை ஏற்படுவதோ இந்தியாவுடைய நோக்கம் அல்ல என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22 நடைபெற்ற தாக்குதலுக்கும் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 23 காலையில் நடைபெற்ற தாக்குதலுக்கும் TRF என சொல்லக்கூடிய அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது. அந்த பயங்கரவாத அமைப்புக்கு பின்புலமாக பாகிஸ்தான் இருப்பதற்கான ஆதாரங்களை சர்வதேச அரங்கில் இந்தியா அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் கட்டத்தில் இந்தியா இருந்தது. அதே நேரத்தில் எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதிகளால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் இந்தியாவுக்குள்ளாக நுழையக்கூடிய பாகிஸ்தானுடைய புகலிடமாக கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலும் நேற்றைய தினம் இரவு நேரங்களில் 25 நிமிடங்களுக்குள்ளாக 9 இடங்களில் இந்தியா உள்புகுந்து தாக்குதல் நடத்தியிருந்தது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இடங்களில் இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அதனை அடுத்தபடியாக அதற்கு பதில் தாக்குதல் நடத்துகிறோம் என்று மீண்டும் இந்தியாவை சென்றக்கூடிய வேலைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கிறது. இன்றைய தினம் பாகிஸ்தான் ஒட்டியிருக்கக்கூடிய பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களில் இரவோடு இரவாக பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவத்தை சேர்ந்த 17 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. மிசைல்ஸ் சொல்லக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு அவர்கள் தாக்குதல்களான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்க இந்திய ராணுவம் முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக முடித்திருந்தாங்க. இருந்தாலும் இதற்கிடையே அவர்கள் பீரங்கி குண்டு மழை பொழிந்ததிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதிலும் எல்லையோரம் இருக்கக்கூடிய பக்கத்தில் பரிதாபமாக 16 நபர்கள் உயிரிழந்திருந்தாங்க. பூஞ்ச் பகுதியில் 13 நபர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாலை நேரம் இரவு நேரம் இருட்ட தொடங்கியதுமே ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு முயற்சித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குவதற்காக அவர்கள் ட்ரோன்களின் மூலமாக ஏவி இருக்கிறார்கள். அந்த ட்ரோன்கள் வான் எல்லைக்குள் வரும் பொழுது இந்தியாவுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு ரேடார் மூலமாக அதை கண்காணித்து அதனை முறியடித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.